தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று தனி தீர்மானத்தை முன்மொழிய உள்ளார். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைக்க வேண்டும் என்றும் அதன் அடிப்படையிலேயே 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வேண்டும் என தீர்மானத்தில் வலியுறுத்தப்படுகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் என் ஆனந்த் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அவசர தேவைக்காக 21 மோட்டார் பம்புகளுடன் டிராக்டர்கள், 30,000 பேருக்கு உணவு வழங்கும் வகையில் 2 சமையல் கூடங்கள், மக்கள் தங்க திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் டெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால செயல் திட்டங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆண்டுக்கு 3,54,00,000 ரூபாய் வீதம் 828 கோடியே 36 லட்சம் ரூபாய் நிதியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. ஒவ்வொரு MLAவும் தொகுதியில் உள்ள அடிப்படை கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி தேவைகளை கருத்தில் கொண்டு பணிகளை மாவட்ட நிர்வாகத்திடம் பரிந்துரைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் திமுக மீண்டும் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. காவிரி நீரை உரிய நேரத்தில் திறக்காததால் டெல்டா விவசாயிகள் சந்தித்து வரும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து அவையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என மக்களவையில் TR பாலு மற்றும் மாநிலங்களவையில் திருச்சி சிவா ஆகியோர் நோட்டீஸ் கொடுத்துள்ளனர். காவிரி நீர் திறப்பு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு திறக்க வேண்டிய தண்ணீர் பற்றாக்குறை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 1 TMC வீதம் நீர் திறக்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்திற்கு வரும் காவிரி நீர் பாதிக்கப்பட்டு காவிரி பாசன மாவட்டங்கள் பாலைவனமாகும் என்றும் தமிழகத்தின் குடிநீர் ஆதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 மற்றும் 2A தேர்வு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 821 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குரூப் 2வில் 14 பதவிகளும் 41 பணியிடங்களும், குரூப் 2Aவில் 44 பதவிகளும் 780 பணியிடங்களுக்கு தேர்வு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் ஆகஸ்ட் 11 முதல் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவித்துள்ளது. வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக வகை செய்யும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி வந்தே மாதரம் பாடலுக்கு இழைக்கப்படும் எந்தவொரு அவமதிப்புக்கும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். வரும் 15ஆம் தேதி டெல்லி சுதந்திர தின விழாவில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் பாடப்படும். அருணாச்சல பிரதேசத்தில் சீன படைகளின் அத்துமீறலுக்கு மத்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் எல்லை விவகாரங்களின் நிலை இரு நாடுகளுக்கும் இடையிலான பரந்த இருதரப்பு உறவுகளின் தன்மையை பிரதிபலிக்கும் என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பானில் உள்ள நேதாஜியின் அஸ்தியை இந்தியாவுக்கு கொண்டுவர வேண்டும் என கோரிய மனுவுக்கு பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டோக்கியோவில் உள்ள ரெங்கோஜி கோவிலில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அஸ்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதை இந்தியாவுக்கு கொண்டுவர வேண்டும் என அவரது மகள் அனிதா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். பீகார் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் நன்றி தெரிவிக்கும் பயணத்தில் 10,000 பேருக்கு வேலை தருவதாக உறுதியளித்துள்ளார். பீகாரில் உள்ள எந்தவொரு சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் அதிக எண்ணிக்கையிலான வேலைகளை பெறப்போகிறவர்கள் பாகிப்பூர் பகுதி மக்களாகத்தான் இருப்பார்கள் என்றார்.
மகாராஷ்டிராவில் பாம்பு கடித்து 3 பழங்குடியின சிறுமிகள் உயிரிழந்ததை தொடர்ந்து அரசு உதவி பெறும் உறைவிட பள்ளியின் உரிமத்தை மாநில அரசு நிரந்தரமாக ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. கட்சிரோலி மாவட்டம் ஜப்தலாலி கிராமத்தில் உள்ள பள்ளியில் கடந்த 9ஆம் தேதி இரவு 50 மாணவிகள் தூங்கிக் கொண்டிருந்த போது 6 பேரை பாம்பு கடித்ததில் 3 சிறுமிகள் உயிரிழந்தனர். பீகாரில் மின்னல் தாக்கியதில் 24 மணி நேரத்தில் மட்டும் 9 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்கா மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேரும், லக்கிசராய் மாவட்டத்தில் 3 பேரும், பாட்னா மாவட்டத்தில் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. அதிமுகவின் ஐடி விங் மாநில செயலராக இருந்த சிங்கை ராமச்சந்திரன் கடந்த மாதம் கட்சியிலிருந்து விலகிய நிலையில் முதல்வர் விஜயை சந்தித்து தாவேக்காவில் இணைந்தார். தேர்தலுக்கு பிறகு முதல்வர் விஜயை நேரடியாக சந்தித்து தாவேக்காவில் இணைந்த முதல் அதிமுக நிர்வாகியாக சிங்கை ராமச்சந்திரன் இருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. LLM முறையில் மோசடி செய்ததாக துறைமுகம் தொகுதி தாவேக்கா வேட்பாளர் உட்பட 4 பேர் மீது பாதிக்கப்பட்ட நபர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். புகார் குறித்து தாவேக்கா வேட்பாளர் சினோரா அசோக் மறுப்பு தெரிவித்ததுடன் தான் அந்த நிறுவனத்தில் எந்த பதவிகளிலும் இல்லை எனவும் தனது பெயரை கெடுக்கும் நோக்கில் புகார் அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். சதுரகிரி மலையில் மீண்டும் காட்டுத்தீ பரவியதால் மலையேற தடை விதித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமி கோவில் மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் தீப்பிடித்து எரிந்ததால் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் அன்னூரில் டெங்கு கொசு ஒழிப்பு மருந்து தெளித்ததில் மூச்சு திணறி 2 உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்திசாலை பகுதியில் பேரூராட்சி சார்பில் கொசு மருந்து தெளிக்கப்பட்ட போது வீட்டுக்குள் அதிக அளவில் புகை சென்றதாக கூறப்படுகிறது. இதை சுவாசித்த மோகன் மற்றும் ராணிக்கு சுவாச கோளாறு ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்தனர். சென்னை காவல்துறையில் லஞ்சம் வாங்குவதை தடுப்பதற்காக புதிதாக ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. காவல்துறையில் லஞ்சம் கேட்பது தொடர்பாக பொதுமக்கள் 7871723000 என்ற எண்ணில் நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ புகார் அளிக்கலாம் என சென்னை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னையில் எம்ஜிஆர் நகர், KK நகர், வடபழனி, விருகம்பாக்கம், வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும், புறநகர் பகுதிகளான பூவிருந்தவல்லி, காட்டுப்பாக்கம், மாங்காடு, செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பெய்த மழையால் இரவு நேரத்தில் இதமான சூழல் நிலவியது. சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகள் மற்றும் பிரதான சாலைகளில் மழைநீர் குளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. எருமாபாளையம் பிரதான சாலையில் மழைநீருடன் சாக்கடை கழிவு நீரும் கலந்ததால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழையின் காரணமாக உதகை கூடலூர் சாலையில் வரும் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டவாறு சென்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நயினார்பாளையம், மரவாநத்தம், அம்மையாகரம், வாசுதேவனூர், கல்லாநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் ஆனந்தம் அடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவு நேரத்தில் பொழிந்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் ஏற்பட்டது. சட்டப்பேரவை நிகழ்ச்சியை நேரலை செய்வதை வரவேற்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும் என்பதே தங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்றார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலளிக்கும் துணிவு முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் தாவேக்கா MLAக்களுக்கு இல்லை என்று முன்னாள் அமைச்சர் கோவி செழியன் விமர்சித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் உதயசூரியன் உதிக்கும் என்றார்.
தமிழ்நாடு முதல்வர் விஜய் தமக்காக சினிமா எடுத்தவர்கள், தன்னை வைத்து சினிமா தயாரித்தவர்களுக்கெல்லாம் ஆட்சியில் பங்கு கொடுத்து ஆட்சியை நடத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், தாவிக்கு ஏமாற்று நாடகத்தை அரங்கேற்றி ஆட்சிக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்தில் சர்வர் முறையாக செயல்படாததால் பல மணி நேரமாக காத்திருந்த பொதுமக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். சென்னை அடுத்த தாம்பரத்தில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையத்தில் ஏற்பட்ட இணையதள கோளாறு காரணமாக 3 மணி நேரம் காத்திருந்த இளைஞர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் தரப்பில் இருந்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காததால் இளைஞர்கள் ஆங்காங்கே அமர்ந்திருந்த நிலையில் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்து கேள்வி எழுப்பினர். திருச்சி மாவட்டம் துறையூரில் தற்காலிக மின் இணைப்பு வழங்காமல் அலைக்கழிப்பதாக கூறப்படும் நிலையில் உதவி மின் பொறியாளர் ஒருமையில் பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. 2 மாதங்களாக நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படும் நிலையில் சம்பந்தப்பட்ட உதவி மின் பொறியாளர் தேன்மொழி மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் குடும்ப வறுமை காரணமாக படிக்க முடியாமல் தவித்த மாணவனை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் உண்டு உறைவிட பள்ளியில் சேர்த்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரியநாயக்கன் பாளையத்தில் வசித்து வரும் வைத்தீஸ்வரி என்பவரின் மகன் தீபக் ராஜா படிக்க முடியாமல் தவித்து வந்த நிலையில் தற்போது பள்ளியில் சேர்க்கப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கலியுக சிதம்பர ஈஸ்வரர் கோவிலில் கோபுர கலசங்களை மர்ம நபர் ஒருவர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. லட்சுமிபுரம் பகுதியில் உள்ள கோவிலில் இந்த திருட்டு சம்பவம் நிகழ்ந்த நிலையில் சிசிடிவி காட்சியை வைத்து மர்ம நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அடுத்தடுத்து 2 கடைகளின் பூட்டை உடைத்து கல்லாப்பெட்டியில் இருந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான புகாரில் சிசிடிவி காட்சியை வைத்து மர்ம நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஏலூர் பகுதியில் இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானை புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்த நிலையில் வனத்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நகைக்கடையில் போலி நகையை வைத்துவிட்டு தங்க நகையை திருடிய இளம் பெண்ணை போலீசார் கைது செய்தனர். பௌசியா என்ற பெண் நகைக்கடை ஒன்றில் நகை வாங்குவது போல் நடித்து நகைக்கடை உரிமையாளர் பல்வேறு மோதிரங்களை காண்பித்துக் கொண்டிருந்த போது மறைத்து வைத்திருந்த போலி நகையை மாற்றி வைத்து திருடியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே பட்டியலின இளைஞரை மாற்று சமூகத்தினர் தாக்கியதில் இளைஞர் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சண்முகராஜ் பைக்கில் செல்லும் போது சகோதரர்களான விஸ்வா மற்றும் சந்தோஷ் உள்ளிட்ட 6 பேர் சாலையில் வழிவிடாமல் பைக்கில் சென்றுள்ளனர். அப்போது சண்முகராஜ் ஹாரன் அடித்ததால் 6 பேரும் சேர்ந்து தாக்கியுள்ளனர். தூத்துக்குடி அருகே பத்திநாதபுரத்தில் இடப்பிரச்சினை காரணமாக 70 வயது முதியவர் பெண்ணை கட்டையால் கொடூரமாக தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. சரஸ்வதி என்பவர் தனது இடத்தில் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்ட போது அர்ஜுனன் மற்றும் அவரது குடும்பத்தினர் பாதையை அடைத்து வைத்த நிலையில் அதனை மீறி பாதையை பயன்படுத்தியதால் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பட்டப்பகலில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். விவேகானந்தபுரம் பகுதியில் வசித்து வரும் புருஷோத்தமன் என்பவரின் இருசக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் திருடிச் சென்ற காட்சி அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பட்டப்பகலில் மில் மேலாளர் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 22 சவரன் நகை, 1 கிலோ வெள்ளி மற்றும் 3 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பொன்ராஜ் என்பவர் குடும்பத்துடன் வெளியே சென்ற போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணியின் போது தொழிலாளி ஒருவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூத்தைப்பார் பேரூராட்சியில் தொட்டி கட்டும் பணியின் போது கலையரசன் என்பவர் தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
திருத்தணியில் கண்களில் மிளகாய் பொடி தூவி இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் அவருடைய மனைவியின் கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜே ரவி நகரைச் சேர்ந்த தமிழரசன் பிரியா என்பவரை திருமணம் செய்து வசித்து வந்தார். பிரியாவுடன் கள்ளத்தொடர்பில் இருந்த ஜெயக்குமார் தமிழரசனை கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. சென்னை அம்பத்தூரில் உள்ள எபினேசர் ஜெகநாத் மார்க்கஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் வகுப்பறையில் சிமெண்ட் சீலிங் உடைந்து விழுந்து 3 மாணவிகள் காயமடைந்தனர். பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் கட்டடத்தை முறையாக பராமரிக்கிறார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளதோடு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த பட்டாபிராமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்களுடன் சேர்ந்து ஆவடி காவல் ஆணையர் செந்தில்குமார் போதை விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், நண்பர்கள் விளையாட்டாக கூறி போதை பழக்கத்தை அறிமுகம் செய்வார்கள் என்றும் பின்னாளில் அது உங்களை அடிமையாக்கிவிடும் எனவும் எச்சரித்தார். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவர் வீட்டின் பூட்டை உடைத்து 10 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்குட்டுவன் சென்னையில் உள்ள ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வரும் நிலையில் இவருடைய வீட்டில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நீலகிரியில் இருந்து கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் செல்லக்கூடிய சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை காட்டு யானைகள் துரத்திய நிலையில் நூலிழையில் உயிர் தப்பிய வீடியோ வெளியாகியுள்ளது. சாலையோரம் சுற்றித் திரிந்த 2 காட்டு யானைகள் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை துரத்தியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த ஒரு சிறுவன் உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 7 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் ஒடிசாவில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து விற்பனை செய்ய முயன்ற நிலையில் சிக்கியது தெரியவந்தது. மதுரையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை பயன்படுத்தி விநாயகர் சிலைகள் தயாரிப்பதாக கூறி சிலை தயாரிப்பு கூடத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்ததால் வடமாநில தொழிலாளர்கள் செய்வதறியாவது தவித்து வருகின்றனர். ராஜஸ்தானில் இருந்து வந்து சிலை செய்து வருவதாகவும் 1 மாதம் கால அவகாசம் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் மனு அளித்துள்ளனர். சென்னை பெரம்பூர் அருகே உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திய 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரியாஸை தாவேக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் எம்எல்ஏ VS பாபுவின் ஆதரவாளர் என கூறப்படும் ஜமால் முகமது உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவளை அருகே இரவு நேரத்தில் வீடு புகுந்து திருட முயன்ற மர்ம நபர்கள் சாலையில் திடீரென வந்த காரின் லைட் வெளிச்சத்தை பார்த்து பயந்து ஓடிய CCTV காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து CCTV காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்தணியில் அரசு பேருந்தில் மாணவர்கள் ஜன்னலில் தொங்கியபடி பயணம் செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணியில் உள்ள ராதாகிருஷ்ணன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு சிவாடா பகுதியில் இருந்து படிக்க வரும் மாணவர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனி அருகே வனச்சரகர் மீது லஞ்ச புகார் கொடுத்த விவசாயிக்கு வனத்துறை நோட்டீஸ் அனுப்பியதால் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. சிலம்பரசன் என்பவருக்கு சொந்தமான இடத்தை வனத்துறைக்கு சொந்தமான இடம் என்று கூறி நோட்டீஸ் அனுப்பியதால் உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே முன்னாள் ராணுவ வீரர் மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக காவல் நிலையத்தில் உறவினர் புகார் அளித்துள்ளார். ஆரல்வாய்மொழி MGR நகர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் சேகர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 2 ஆண்டுகளாக போலீசார் கைப்பற்றிய 21 டன் எடை கொண்ட குட்கா, புகையிலை போன்ற போதைப் பொருட்கள் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் போதைப் பொருள் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுகாவேரிப்பாக்கம் அருகே அரிசி ஆலை உரிமையாளரின் மகனை கடத்தி 50 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய 2 சிறுவர்கள் உட்பட 5 பேரை கைது செய்த போலீசார் இளைஞரை பத்திரமாக மீட்டனர். அரிசி ஆலை உரிமையாளர் ரவி மகன் கடத்தப்பட்டதாக புகார் அளித்த நிலையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்திய போலீசார் செய்யாறு பகுதியில் கடத்தல்காரர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர்.
சென்னை அம்பத்தூர் அருகே திருமணத்தை மீறிய உறவில் இருந்த மனைவியை கழுத்தை அறுத்து ஓட வெட்டி கொலை செய்த கணவனை போலீசார் கைது செய்தனர். மேனாம்பேடு பகுதியைச் சேர்ந்த வைதேகி சின்னா தம்பதி இடையே சில நாட்களாகவே கருத்து முரண்பாடு இருந்து வந்த நிலையில் மனைவி வைதேகி வேறொருவருடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. சென்னை பூவிருந்தவல்லியை அடுத்த நசரேத்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரி மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து உலக அமைதிக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தின. இதில் 4505 மாணவ மாணவியர் வெள்ளை நிற உடை அணிந்து வேர்ல்டு பீஸ் என்ற வடிவில் நின்று சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். நாமக்கல் மாவட்டம் முழுவதும் அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் முட்டைகள் கெட்டுப்போனதாக நியூஸ் தமிழில் செய்தி வெளிவந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார். தரமற்ற முட்டைகளை விநியோகம் செய்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள ஆட்சியர் மதுபாலன் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் பயன்பாட்டிற்கு வந்த 9 மாதத்தில் வாரச்சந்தையின் மேற்கூரை ஒழுகியதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கடும் அவதியடைந்தனர். கடந்த 9 மாதத்திற்கு முன்பு திறந்து வைக்கப்பட்ட சந்தையில் சிறிய மழைக்கே மேற்கூரையிலிருந்து தண்ணீர் ஒழுகி குளம் போல் தேங்கியுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 14 நாட்களில் பக்தர்களால் செலுத்தப்பட்ட காணிக்கை என்னும் பணி கோவில் இணை ஆணையர் சூரிய நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 1,35,29,593 ரூபாய் ரொக்கமும் 709 கிராம் தங்கமும் 1 கிலோ 998 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பேரூர் அருகே தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்த மாடு நாட்டு வெடிகுண்டு வெடித்து படுகாயமடைந்த நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். பக்கத்து விவசாய நிலத்தைச் சேர்ந்த ராயப்பன் பன்றி வேட்டைக்கு வைக்கும் நாட்டு வெடிகுண்டை அவரது நிலத்தில் வைத்திருந்த நிலையில் அந்த பகுதிக்கு மாடு சென்றபோது வெடித்து சிதறியுள்ளது. புதுக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயிலில் 2.5 ஆண்டாக மூடி வைக்கப்பட்ட தங்கத்தேரை தேவஸ்தான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். 2.5 ஆண்டுகளாக தங்கத்தேர் வீதி உலாவிற்கு பயன்படுத்தாமல் தனி அறையில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தங்கத்தேரை பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் விதமாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தேனி அருகே பட்டப்பகலில் பகிரங்கமாக ரேஷன் கடை அரிசி சட்டவிரோதமாக ஒருவருக்கு விற்பனை செய்யப்படும் வீடியோ வெளியாகியுள்ளது. அம்பாசமுத்திரம் கிராமத்தில் உள்ள நியாய விலை கடையில் பொதுமக்கள் ரேஷன் கடையில் காத்துக் கொண்டிருந்த பகல் நேரத்திலேயே நியாய விலை கடை ஊழியர்களின் உதவியுடன் ஒருவர் சட்டவிரோதமாக 2 சாக்குகளில் அரிசி வாங்கி எடுத்துச் சென்றார். ஈரானில் பனாமா நாட்டு கொடியுடன் சென்ற கப்பல் மீது அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிட்டுள்ள நிலையில் அமெரிக்க ராணுவத்தின் தொடர் எச்சரிக்கைகளை மீறி ஈரான் துறைமுகத்தை நோக்கி செல்ல முயன்றதால் வேலானோவா என்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய கண்டத்தில் 1999 ஆண்டுக்கு பிறகு நிகழவுள்ள முழுமையான சூரிய கிரகணம் இன்று நடைபெறவுள்ளது. கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ரஷ்யாவின் வடபகுதி, அட்லாண்டிக் பெருங்கடல், ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலின் சில பகுதிகளில் முழுமையான சூரிய கிரகணமும், அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதிகள், கனடா, ஐரோப்பா மற்றும் வடமேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் பகுதி கிரகணமாகவும் தெரியும். நிலவின் தென் துருவ பகுதியில் மனிதர்கள் நிரந்தரமாக தங்கி ஆய்வு செய்யும் வகையில் ஆராய்ச்சி மையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ள நாசா இதில் இஸ்ரோவும் இணைய வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற இந்தியா அமெரிக்கா விண்வெளி ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. அதிகப்படியான பிரகாசமான லோபிம் முகப்பு விளக்குகள் காரணமாக டெஸ்லா நிறுவனம் 20,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வாகனங்களை திரும்ப பெற உள்ளது. இதனால் எதிரே வரும் வாகன ஓட்டிகளுக்கு பார்வைத்திறன் பாதிக்கப்பட்டு விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக அமெரிக்காவின் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதுகாப்பு நிர்வாகம் தெரிவித்தது. யூடியூபில் வீடியோக்கள் மூலம் வருமானம் பெறுவதற்கான தகுதி விதிகளை அந்நிறுவனம் கடுமையாக்கி உள்ளது. இனி புதிய விதிகளின்படி கடந்த ஓராண்டில் 8000 மணி நேர வாட்ச் டைம் அல்லது கடந்த 90 நாட்களில் 2 கோடி ஷார்ட்ஸ் வியூஸ் பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகள் 2027 பிப்ரவரி 1 முதல் அமலுக்கு வருகின்றன. ஜிம்பாப்வேயில் ஏரியில் படகு கவிழ்ந்ததில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் 27 பேர் மாயமாகினர். கரிபா ஏரியில் அதிக பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு பாரம் தாங்காமல் திடீரென கவிழ்ந்ததில் 77 பேர் மீட்கப்பட்டு அப்பகுதியில் உள்ள ஒரு தீவுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். 90 பேர் மட்டுமே பயணிக்கக்கூடிய இந்த படகில் 114 பயணிகளும் 5 பணியாளர்களும் இருந்துள்ளனர்.
வடகொரியா இன்று காலை கடலை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணை ஒன்றை ஏவி சோதனை நடத்தியதாக ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சந்தேகத்திற்கிடமான ஆயுதம் கடலில் விழுந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தென்கொரிய ராணுவத்தை மேற்கோள் காட்டி வடகொரியா தனது கிழக்கு கடற்கரைக்கு அப்பால் அடையாளம் தெரியாத ஏவுகணை ஒன்றை சுட்டதாக யோன்ஹாப் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் 3 பாகிஸ்தானியர்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். பாபல் மண்டேப் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த சவுதி அரேபிய வணிக கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர். இதில் பாகிஸ்தான் மாலுமிகள் 3 பேரும் இந்தோனேசிய மாலுமி ஒருவரும் உயிரிழந்தனர். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 2000-ஐ தாண்டியுள்ளது. எபோலாவுக்கு இதுவரை 2011 பேர் பலியாகி உள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் இந்த முறை அதிவேகமாக பரவி வரும் தொற்றாக எபோலா இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். தற்போதைய புள்ளி விவரங்களின்படி 4381 பேருக்கு எபோலா தொற்று உள்ளதாக தெரிவித்துள்ளது. TNPL கிரிக்கெட் தொடரில் கோவை அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி திருப்பூர் அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த கோவை அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 166 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய திருப்பூர் அணி 18 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 167 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இனிவரும் காலங்களில் ஒருநாள் போட்டிகளுக்கான முக்கியத்துவம் குறையலாம் என தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் ஜாண்டி ரூட்ஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், T20 கிரிக்கெட் போட்டியால் ஒருநாள் கிரிக்கெட் ஆபத்தில் உள்ளதாக தாம் நினைப்பதாகவும், ஒருநாள் போட்டிகள் இல்லாத கிரிக்கெட்டை யோசித்து பார்க்கவே கடினமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியாவுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை எதிர்கொள்ள தயாராகி வரும் இலங்கை அணியின் முக்கிய பேட்டர்களான குசல் மெண்டிஸ் மற்றும் பதும் நிசங்கா முதல் டெஸ்டில் இருந்து விலகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதல் தர போட்டியின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக இருவரும் சிரமம் அடைந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். CSK அணிக்கு தலைமை பயிற்சியாளராக நியூசிலாந்தின் முன்னாள் வீரரும் இங்கிலாந்து அணியின் முன்னாள் பயிற்சியாளருமான பிரண்டன் மெக்கலம் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிளமிங்கிற்கு பிறகு மைக்கேல் ஹசி உள்ளிட்ட பலரது பெயரும் இந்த பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டு வருகிறது. FIFA தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோவாவை பதவியிலிருந்து நீக்கினால் அது மிகப்பெரிய தவறாக இருக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலகக்கோப்பை போட்டிகளின் வணிக உரிமைகளில் தனியார் முதலீட்டை கொண்டுவரும் இன்ஃபான்டினோவாவின் திட்டத்திற்கு பல கால்பந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவருக்கு ஆதரவாக டிரம்ப் குரல் கொடுத்துள்ளார். நீங்கள் செய்யும் அனைத்தும் உங்களிடமே திரும்பி வரும் என்பதால் நல்லதையே செய்யுங்கள், நல்லவராக இருங்கள் என நடிகை த்ரிஷா வெளியிட்டுள்ள இன்ஸ்டாகிராம் பதிவு வைரலாகி வருகிறது. பாட்டியின் பிறந்தநாள் புகைப்படங்களை பதிவிட்டு, இந்த வயதில் இத்தகைய நாடகத்தனமான விஷயங்கள் சங்கடத்தை தான் தரும், போய் பணம் சம்பாதித்து நிம்மதியாக இருங்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்தனர். பின்னர் ராமநாத சாமி கோவிலுக்குள் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பின்பு சாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாத கடைசி செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த சிறுவாபுரி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் நெய் தீபம் ஏற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அடுத்த முப்பந்தல் இசக்கியம்மன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி அம்மன் மலர் அலங்காரத்தில் காட்சியளித்தார்.